அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் பிள்ளை சிறு விண்ணப்பம் என்ற தலைப்பின் கீழ் வரும் 5வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். அப்பணி முடி என் அப்பனே, மன்றில் ஆனந்த நடம்புரி அரசே, இப்புவிதனிலே அறிவு வந்தது தொட்டு இந்த நாள் வரையும், எந்தனக்கே எப்பணி இட்டாய் அப்பணி அல்லது என் இச்சையால் புரிந்தது ஒன்றில்லையே, செப்புவது என் நான் செய்தவையெல்லாம் திருவுளம் அறியுமே எந்தாய். இதுதான் இந்த 5வது பாடல். இந்த பாடலுக்கு என்ன விளக்கம்னு பார்த்தோம்னா, எந்தை பெருமானே, என் அப்பனே, திருச்சிற்றம்பலத்திலே ஆனந்த நடம்புரிகின்ற அரசனே, இவ்வுலகில் எனக்கு நல்லறிவு தோன்றிய நாள் தொடங்கி இந்நாள் வரையும் எனக்கென எத்தகைய பணி செய்தல் வேண்டுமென ஏற்பாடு செய்தனையோ அதனை செய்வதன்றி வேறே என் செயலாக யாதும் யான் செய்ததில்லை. இது தவிர யான் சொல்வதற்கு வேறு இல்லை. நான் செய்துள்ளவை அனைத்தும் நினது திருவுள்ளம் நன்கு அறியும் அப்படின்னு அருமையான பாடல் பாடியிருக்காங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, திருவருள் அன்றி நம்மால் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய முடியாது அப்படின்றதான் தெரியுது. அதாவது கடவுள் தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம செய்கிறோம் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கடவுளுடைய அருள் இல்லாமல் நம்மளால் எந்த காரியமும் செய்ய முடியாதுன்றது தெளிவாக சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம சான்றா அவர் இது மாதிரி நிறையா பாடல்கள் பாடியிருக்கிறாங்க பாருங்கள். இதில் அவர் அந்த அருளை பரிபூர்ணமாக பெற்றுக்கொண்ட அந்த நிலையில் கூட திருப்பள்ளி எழுச்சியில் முதல் பாடலில் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். இந்த பாடல் வரியில் படிக்கிறேன். பொழுது விடிந்தது என் உள்ளமென் கமலம் பூத்தது, பொன்னொளி பொங்கியது எங்கும் தொழுது நிற்கின்றனன் செய்பணியெல்லாம் சொல்லுதல் வேண்டும் என் வல்ல சர்க்குருவே, முழுதும் ஆனான் என ஆகம வேத முறைகளெல்லாம் மொழிகின்ற முன்னவனே, எழுதுதல் அரிய சீர் அருட்பெரும் ஜோதி என் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயே அப்படின்னு அருமையான இந்த பாடல் பாருங்கள். தொழுது நிற்கின்றனன் செய்பணியெல்லாம் சொல்லுதல் வேண்டும் என் வல்ல சர்க்குருவே அப்படின்றாங்க. அதாவது அவருக்கு உள்ள மென் கமலம் பூத்தது பொன்னொளி பொங்கியது எங்கும் அப்படின்னா, அவர் உள்முகமாக அந்த உள்ள அவர் அந்த ஜோதியை பார்த்து அவருக்கு அந்த அருள் நிலையில் எல்லாமே கிடைக்குது. அந்த நிலையில் அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள். தொழுது நிற்கின்றனன், பணிவு வந்துருச்சு. அந்த தாழ்ந்து பணிந்து அந்த இறைவனை பக்தி செய்கிறாங்க. பக்தியோட நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் என்ன பணி செய்யணும் நீங்கள் சொல்லுங்கள், நான் செய்கிறேன், அதுக்கு தான் நான் இருக்கிறேன், என்னால் இங்கே செய்ய வேண்டிய ஒன்றுமே கிடையாது, எல்லாம் நீ இட்ட பணியை செய்கிறதுக்கு தான் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு இங்கே ஒரு சரணாகதியை அப்படியே வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த பாடலில் சொன்ன மாதிரி தான். அதாவது இப்போ வரைக்கும் எனக்கு அறிவு வந்த நாள் முதல் இப்போ வரைக்கும் எனக்குன்னு ஒன்று இருக்குதா, இது நான் ஒன்று செஞ்சுருக்கேனா, இல்லையே, நீ சொன்ன வேலையை தானே நான் செஞ்சுருக்கிறேன், இது உனக்கு தெரியுமே, தெரிஞ்சு இது நான் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி தான் இந்த பாடலையும் அமைச்சிருக்கிறாங்க. இப்போ நான் பாடின பாடல்லையும் அந்த பணிவு நீ சொல்கிற வேலையை தான் நான் செய்கிறேன், நீ சொல்லு நான் செய்கிறேன் அப்படின்னு அருமையாக சொல்கிறாங்க. சொன்னவங்க அதே இது ஞான சரியில் பாருங்கள் எப்படி பக்தி செய்து பணியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புகுந்தருணம் இது கண்டீர் நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன், என் மொழி ஓர் பொய்மொழி எண்ணாதீர், உகுந்தருணம் உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலகியலும் உற்ற துணை அன்றே, மிகுந்த சுவை கரும்பே செங்கனியே கொர்த்தேனே மெய்ப்பயனே கைப்பொருளே விலையறியா மணியே, தகுந்த தனி பெரும்பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்றுரைமின் பக்தியோடு பணிந்தே,
பணிந்து பணிந்து தனிந்து தனிந்து பாடுமினோ உலகீர் பரம்பரமே சிதம்பரமே பராபரமே வரமே துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே துரியமுடி அனுபவமே சுத்த சித்தாந்தமதாய் தனிந்த நிலை பெருஞ்சுகமே சமரச சன்மார்க்க சத்தியமே இயற்கை உண்மை தனிப்பதியே என்று கனிந்து உளத்தே கனிந்து நினைந்து உரைத்திடில் அப்போதே காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளல் ஆமே. அருமையாக சொல்கிறாங்க பாருங்க. கனிந்து கனிந்து உளத்தே கனிந்து நினைந்து உரைத்திடில் அப்பொழுதே காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாமே. அப்போ என்ன செய்ய சொல்கிறாங்க? பக்தியோட பணிந்து பணிந்து தனிந்து தனிந்து பாடுமினோம். இறைவனை வந்து புகழ்ந்து பணிந்து தனிந்து தனிந்து பாடணும் அப்படின்றாங்க. எப்படி? வார்த்தைகள் எல்லாம் புகழ்ந்து அப்படியே உள்ளார்ந்து அப்படியே வரணும். இந்த முதல் பாடலை சொல்லியிருப்பாங்க, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. அந்த ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அந்த மாதிரி நம்ம பக்தி செய்யணும். இங்கேயும் சொல்கிற மாதிரி கரைந்து உலத்தே கரைந்து நினைந்து உரைத்திடில் அப்போதே காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாமே என்றாங்க. இந்த மாதிரி பக்தி இறைவனை புகழ்ந்து பாடி அந்த உடம்பு ஃபுல்லாக நனைந்து அந்த பக்தி செய்யும்போது நம்மளுக்கு வந்து அப்போ தான் வந்து அந்த சரணாகதி நம்மனால இங்கே எதுவுமே இல்லை, எல்லாம் கடவுள் செயல் அப்படின்ற அந்த நிலைப்பாடு அப்போ தான் நம்ம எட்ட முடியும். அது இல்லாத வரைக்கும் நம்மகிட்ட வந்து என்ன ஆகும்? இந்த அகங்காரம் ஆணவம் நான் தான் செய்கிறேன்ற அது வர்ற வரைக்கும் நம்மளுக்கு வந்து அருள் அது வந்து பூரணத்துவம் பெற முடியாது. பெறணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்? இவர் சொல்கிறது மாதிரி தொழுது நிற்கின்றனன் செய்பினி எல்லாம் நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட நம்ம வேண்டக்கூடிய இந்த நிலைமையில தான் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறணும் அப்படின்ற இந்த பாடல்கள் மூலமாலாம் சொல்லிட்டு வராங்க. சொன்னவங்க இன்னும் கூட 6ஆம் திருமுறையில் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஏற்கனவே வந்து தற்சுதந்திரம் இன்மை அப்படின்ற தலைப்பில் இந்த பாட்டை பார்த்தோம். பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியே நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குலைவித்தால் குலைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறக்குவித்தால் உறங்குகின்றேன், உறங்காதென்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன். அந்தோ இச்சிறியனால் ஆவதென்னே, நான் மிகவும் சிறியவன், நாயினும் கடையேன் ஈயினும் இழிந்தவன். அப்படி இருக்கும்போது என்னால் இங்கே என்ன ஆகப்போகுது? ஒன்றுமே இல்லை. பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியே நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன். எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். எல்லாம் நீ தான், இங்கே நானுன்றது ஒன்றுமே கிடையாது. என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அந்தோ இச்சிறிய நாள் ஆவதெனே, என்னால் என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. இப்படியும் சொல்லணும். அதே மாதிரி புண்படா உடம்பும் புரைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நிந்தனையே கருத்தில் வைத்து ஏத்துதற்கு இசைந்தேன். உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகரை நம்பிலேன், எனது நண்பனே நலம்சார் பண்பனே உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே. நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் துன்பங்கள் பல வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். வரும்போது நம்மளுக்கு வந்து துணை செய்யக்கூடியது இந்த கடவுள் ஒருவர் தவிர வேறு யார் இருக்கா? மற்றவங்களாம் நம்ம நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். நம்ம வந்து இப்படிலாம் இருக்கும்போது கடவுளுடைய அருள் பரிபூர்ணமாக கிடச்சிரும். புண்படா உடம்பும் புரைபடா மனமும், அதாவது அகங்காரம், அந்த அடைந்தே தீர வேண்டும் என்ற அந்த மோகம், இதெல்லாம் அதுதான் வந்து புரைபடா மனம். அதெல்லாம் பொய்படா ஒழுக்கம். நம்ம செய்யக்கூடிய ஒழுக்கத்தில் பொய்யே இருக்கக்கூடாது. மேம்போக்காகவும் மற்றவங்க சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காகவும் அடுத்தவங்களுக்காகவும் நம்ம வந்து ஒழுக்கத்தில் இருக்கக்கூடாது. உண்மை ஒழுக்கத்தில் இருக்கணும். வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து ஒழுக்கங்கள்லையுமே அந்த உண்மைத்தன்மை இருக்கணும், சத்தியம் இருக்கணும். பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நிந்தனையே கருத்தில் வைத்து ஏத்துதற்கு இசைந்தேன். அப்போ நம்ம உள்ள வந்து எப்படி சொல்கிறாங்க பாருங்க. இரவும் பகலும் நிந்தனையே கருத்தில் வைத்து ஏத்துதற்கு இசைந்தேன். சன நேரம் கூட இறைவனை மறக்கக்கூடாது. எப்பயுமே உள்முகமாக நம்ம வந்து அவரை எப்பயுமே நினச்சிக்கிட்டு இருக்கும்போது எப்பவுமே துன்பம் வருமா? ஆனால் பாருங்கள், நம்மளுக்கு துன்பம் வரும்போதெல்லாம் நம்ம கடவுளை நினச்சிருக்கவே மாட்டோம். அதுதான் உண்மை. அப்படியே நினச்சாலுமே அதை நினைக்க முடியாத மாதிரி ரொம்ப லைட்டாக வரும்போது கொஞ்சம் வந்தால் கூடமே நம்மளுக்கு பெரிய ஆபத்துகள் இல்லாமல் போயிடும், கொஞ்சம் வந்தாலுமே. ஆனால் பெரும்பாலான நேரங்களில் அந்த சிறிதளவு ஒரு இவ்வளோ நேரம் அந்த அளவு கூட நம்ம கடவுளை நினச்சா கூட
அந்த பெரிய ஆபத்துகள் தலைக்கு வந்து தலைப்பாயோட போயிடுச்சுன்ற மாதிரி அப்படி போயிடும். ஆனால் அதுவும் கூட இல்லாமல் சில நேரங்கள் நம்ம ஆயிடுவோம். அப்படியே அந்த சூழ்நிலை கைதியாக மாறி நம்மளும் எதிர்வினை ஆற்றி மிகப்பெரிய சிக்கல் அனுபவிச்சு அப்புறமா தான் ரியலைஸ் பண்ணுவோம். அப்போ இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு, அவங்க பேச நம்ம பேச வார்த்தைகள் விட விட சண்டைகள் பெருசாச்சே. ஆனால் ஒரு நிமிஷம் எப்பயுமே நம்ம கடவுள் அங்கே நினைக்கலையே, பார்த்து நினச்சிருக்கவே மாட்டோம். நினச்சிருந்தோம் அப்படின்னோம்னா அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஆயிருக்காது. இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இதை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணால் நல்லா தெரியும். அப்போ அவர் இங்கே சொல்கிற விஷயம், கண்படாது இரவும் பகலும் நிந்தனையே கருத்தில் வைத்து ஏத்துதற்கு இசைந்தேன், உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகரை நம்பினேன், எனது நண்பனே நலம்சார் பண்பனே உனையே நம்பினேன் கைவிடேல் என்னையே. பாருங்கள், ஆண்மனை ஒருமைப்பாட்டு உரிமை வந்துருச்சு. அவரை வந்து நம்ம வந்து உரிமை உடையவராக ஏற்றுக்கிறணும். நம்ம குடும்பத்தில் ஒருவராகவும் நண்பனே அப்படின்ட்டாங்க. நண்பனே நலம்சார் பண்பனே உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகரை நம்பினேன். நம்ம யாரையும் நம்ப வேண்டியதில்லை. கடவுள் ஒருத்தரை நம்பினாலே போதும். நம்மளுக்கு எந்த தீவினைகளும் எந்த ரூபத்தில் வந்தாலும் நம்மளை எதுவுமே செய்யாது அப்படின்றதான் இந்த பாடல்கள் மூலமாக தெளிவாக சொல்கிறாங்க. கடைசியாக ஒரு பாடல், இதுவும் சிறப்பான பாடல். இந்த பாடலையும் பாடி இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம். நன்னாலும் கடந்தே ஒளிர் ஞான சபாபதியே, பொன்னாரும் சபையாய் பூரண புண்ணியனே, என்னால் ஆவதொன்றும் உனக்கில்லை எனினும் எந்தாய், உன்னால் வாழ்கின்றேன் எனக்கு உண்மை உரைத்தருளே அப்படின்னு அருமையான பாடல். அதாவது 16 படிகளுக்கு அப்பால் ஒளியாக பிரகாசித்து விளங்கும் பரம்பொருளே, என்னால் ஆவது ஒன்றும் உனக்கில்லை எனினும் உன்னால் வாழ்கின்றேன் எனக்கு உண்மை உரைத்தருளே அப்படின்னு இந்த பாடல்லையும் அப்படியே டோட்டல் சரண்டர் ஆகி, என்னால் உனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஆனால் உன்னால் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு உண்மையை உரைத்து எனக்கு வந்து நல்வழிக்கு நான் எப்படி போகணும் அப்படின்ற வழியை காமிச்சு என்னை கையை பிடிச்சி மேலே கூட்டி போயிரு அப்படின்ற மாதிரி இந்த பாடலை ஏற்றிருக்காங்க. இப்போ நம்ம இந்த பிள்ளை சிறுவனும் இப்போ அந்த 5வது பாடலும் என்ன சொல்லுது, அதே தான் சொல்லுது. இப்போ நானும் இங்கே வந்து அறிவு வந்த நாள் முதல் நான் நீ சொன்ன வேலையில் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு நானுன்னு என்னோடய சுயமுயற்சியில் செய்ய முடியுமா அப்படி நான் நினச்சிக்கிட்டு இருந்தால் அது என்னுடைய அறியாமை தான். இது எல்லாமே உனக்கு தெரியுமே அப்படின்னு வந்து இறைவன்கிட்ட அப்படியே வந்து சரணாகதியை தான் சொல்கிறாங்க. இப்போ நான் பாடின இந்த 4 பாடல்களுமே அதே விஷயங்களை தான் போதிக்குது. நம்ம எப்படி இருக்கணும், நம்ம வாழ்வியல் முறையை எப்படி மாற்றி வச்சுக்கிறணும், கடவுள்கிட்ட எப்படி சரண்டர் ஆகணும், இடைவிடாமல் கடவுளை நினச்சிக்கிட்டே இருக்கணும். அதே சமயத்தில் பக்தி வந்து பணிந்து தணிந்து பாடுமினோம் அப்படின்றாங்க. இறைவனை புகழ்ந்து பாடணும். கண்களில் நீர் பெருகி கடவுளை கருதுமினோம் அப்படின்னு இன்னொரு பாடலில் கூட சொல்லுவாங்க ஞானசரிகையில். அந்த மாதிரி தான் நம்ம பக்தி செய்யணும் அப்படின்ற இந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாளைய பதிவில் நாம் 6வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.